ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து புதிய ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட சிறப்பு அனுமதி மனு என்ன இருக்குது பாருங்கள். அன்று அளிக்கப்பட்டுள்ள தீர்ப்பாணை அடிப்படையில் தமிழ்நாடு அரசினால் வெளியிடப்பட்ட அரசாணை எண் 231 13/10/2025 தற்போது தமிழ்நாடு பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் முறைப்படியான ஆசிரியர் தகுதி தேர்வுடன் 2026 ஆண்டில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஜனவரி 2026, ஜூலை 2026 மற்றும் டிசம்பர் 2026 ஆகிய மாதங்களில் நடத்த ஆணையிடப்பட்டுள்ளது. இவ்வாணைக்கிணங்க ஜனவரி 2020 மாதத்தில் சிறப்பு தகுதி தேர்வு உத்தேசமாக 24/1/2026 பேப்பர் 1 மற்றும் 25/1/2026 பேப்பர் 2 நடத்துவதற்கும் இதற்கான அறிவிக்கையை நவம்பர் 2025 மாத கடைசி வாரத்தில் வெளியிடவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை 2026 மற்றும் டிசம்பர் 2026 ஆகிய மாதங்களில் நடத்த வேண்டிய சிறப்பு தகுதி தேர்வு சார்ந்த அறிவிக்கை பின்னர் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக அரசு ரீசெண்டாக ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் வருஷத்துக்கு 3 தடவை டெட் எக்ஸாம் நடக்கும். அது யாருக்கு அப்படின்னா, ஆசிரியராக ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க, இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெட் தேர்வில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், அவங்க ஜாபே பர்மனெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பாணை கொடுத்துறாங்க. அதன் அடிப்படையில் 2026 அடுத்த வருஷத்தில் 3 டெட் எக்ஸாம் நடக்க போகுதுங்க. இது ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் சொல்கிறாங்க. ஜனவரி மாதம், ஜூலை மாதம், டிசம்பர் மாதம் நடக்க போகுது. இப்போ ஜனவரி 2026 டெட் எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னா 24/1 ஒரு எக்ஸாமும் 25/1/2026 பேப்பர் 2 நடக்க போகுது. அதுக்கான நோட்டிஃபிகேஷனை நவம்பர் மாதம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் உங்களுக்கு திரும்ப பார்த்தா டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் மந்த்து. அப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுக்கான எக்ஸாமினேஷனை அடுத்த மாதம், அதாவது அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு மாதத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா எல்லா ஆசிரியருமே கட்டாயமாக நீங்கள் இதுக்கப்புறம் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ஜாப் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக ப்ரிப்பேர் ஆகி நல்லா படித்து பாஸ் ஆக பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.